வணக்கம். இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இன்றைய தினம் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான கல்விமானை சந்திக்கப் போகிறோம். இவர் நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து. இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்பார்கள். ஆனால் இந்த நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒருவர் கல்வியே தன் வாழ்நாள் மூச்சாக கருதி இந்த நாட்டினுடைய சகல சமூகத்தவர்கள் மத்தியிலும் கல்வி போய் சேர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த சமூக சேவையாளர், பண்பாளர், கல்வியாளராக நாங்கள் இவரை கண்டறிகிறோம். பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்துவிட்டு அதற்கு பிறகு ஒசாக்கா அதை போன்ற ஹிரோஷிமா பல்கலைக்கழகங்களில் தன்னுடைய மேற்படிப்பை பூர்த்தி செய்த ஒருவர். அதனிடத்தில் எல்லா தரப்பு மக்களாலும் அரவணைக்கப்படக்கூடிய ஒருவர், எல்லா தரப்பு மக்களையும் ஒன்று போல் நினைக்கக்கூடிய ஒரு பண்பட்ட மனிதர். சாதாரணமாக கல்வியை பெற்ற ஒருவர் அதிகூடிய திறமைகளை பெறுகின்ற பொழுது, அவர்கள் உயர்ந்த நிலைகளை அடைகின்ற பொழுது, சாதாரண அடித்தட்டு கீழ்த்தட்டு மக்களோடு பழகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய உண்மையான சுபாவம் தெரிந்துவிடும். அவர்களுடைய படிப்பை முதன்மைப்படுத்தியதாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் இவருக்கு அவ்வாறான பண்புகளில் இவர் எளிய மனிதர்களோடு எளியவராகவே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு உயர்ந்த பண்புகள் படைத்த ஒரு மாண்புமிக்க மனிதர். இவர்தான் மலையகத்தினுடைய முதலாவது பேராசிரியர் என்ற பெருமைக்குரியவர். இந்த ஞாபகம் வருதி நிகழ்ச்சிக்கு காணப்படுகின்ற சிறப்பில் முதலாவதாக இந்த பேராசிரியரை நாங்கள் நேர்காணல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதன் காரணமாகவே இன்றைய தினம் நாங்கள் அவரை சந்திக்க இருக்கிறோம். இவர் பல நூல்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அதனிடத்தில் பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இன்னும் பல நூல்களை தன் கையாலே எழுதியிருக்கிற பெருமை இவருக்குண்டு. இவர் இந்த சமூகத்துக்கு அளித்த சொத்துக்கள் அளப்பரியது. அவரோடு தான் இப்போது நாங்கள் பேசப்போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். ரொம்ப நாளாச்சு. சரி, வந்து ரொம்ப நாளாச்சு. ஆமாம், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரோடு பேசுகின்ற பொழுது, அதுவும் இலங்கையில் உங்களை போன்ற அளப்பரிய சாதனைகளை படைத்த ஒரு பேராசிரியரோடு பேசுவது என்பது இந்த வசந்தம் டிவிக்கும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கும் கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். ஏனெனில் தன்னுடைய கல்வியினை ஒரு பல்கலைக்கழக போதனைகளோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் சமூகம் சார்ந்து சிந்தித்து அதனிடத்தில் அதனை சமூகமயப்படுத்துவதில் நீங்கள் ஒரு கைதேர்ந்த ஒருவராக அதனிடத்தில் தொடர்ச்சியாக அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றமை என்பது எல்லோர் மனங்களிலும் உங்களுடைய அந்த சேவை பாராட்டத்தக்கதாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப அடித்தளம் பற்றி அறிந்து கொள்ள பலரும் ஆசைப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பதிலை புறப்படமாக கொண்டு வருவார். பதிலிருந்து எப்படி இந்த உயரத்தை நீங்கள் எட்டியிருந்தீங்க? அது கொஞ்சம் அதிசயமான விஷயம்தான். அதாவது நான் பதிலை சேர்ந்தவன், இந்திய வம்சாவளி. எங்களுடைய பெற்றோர் மூதாதையர்கள் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஏதோ காரணத்திற்காக அந்த காலத்தில் பதிலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதில் என்னென்னு சொன்னால், ஏன் பதிலைக்கு போனாங்கன்னு கேட்டால் நாங்கள் சொல்கிறது, பதிலையோடு அந்த ட்ரெயின் நின்று போச்சு, அதுக்கு அங்கிட்டு போகாது, அதனால இங்கே தான் நம்ம அப்பா எல்லாம் இங்கே இறங்கிட்டாங்கன்னு சொல்கிறது. அப்போ நான் பதிலையில் வந்து ஊவா கல்லூரியில் படித்தேன். அதில் ஒரு ஆங்கில கிறிஸ்தவ கல்லூரி. அந்த கல்லூரியில் ஓலெவல் படித்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ நல்லா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது சரி, எல்லாமே சரியாக சொல்லி கொடுக்குறீர்கள். ஓலெவல் வரைக்கும் படித்தேன். ஒரு 10-11 வருடம் படித்த காலத்தில் இப்போ நீங்கள் சொன்ன அளவுக்கெல்லாம் வருவோம்னு சொல்லி ஒருபோதும் நாங்கள் நினைக்கவில்லை. அதுதான் முக்கியம். ஏனென்றால் இது முக்கியமாக சொல்ல வேண்டும், 1950களில் பதுளையில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் என்ற உணர்வு, உயர்கல்வி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சரிதானே? இன்று பதுளை மலையகத்திலெல்லாம் ஏலெவல் வகுப்புகள் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு 125 கல்லூரிகளிலாவது இன்று பதுளை மலையகத்தில் வந்து அவர்கள் ஏலெவல் வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய காலத்தில் ஏலெவலும் இல்லை. பல்கலைக்கழகம் ஒன்று கண்டியில் இருந்தது, பேராதனையில். அது யாருக்கும் தெரியும், உள்ளதை சொல்லணும். அப்போ எனவே ஓலெவலுக்கு பிறகு என்ன படிக்கிறதுன்னு பல பேருக்கு தெரியாது. அப்போ ஓலெவல் படித்து தான் நீங்கள் சொன்னது சரிதான், சரியா? எனக்கு நன்றாக தெரியுது. அந்த காலத்தில் இருந்த ஆசிரியர்கள் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கற்பித்தார்கள். அவர்கள் நன்றாக கற்பித்தார்கள். ஆனால் அவர்களில் கூட இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் இல்லை. அதாவது இலங்கை பல்கலைக்கழகத்தில் படித்த பட்டதாரிகளிடம் நான் பதுளையில் படிக்கவில்லை. அப்போ எப்படி பாருங்கள். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பட்டதாரியெல்லாம் படிப்பிக்கிறாங்க, யாழ்ப்பாணத்து பட்டதாரி. அதனால தான் இவ்வளோ உயரத்தட்டி நீங்களும் தெரியல. அது அப்படியே இல்லை, தெரியாது. அப்போ நீ ஓரளவுக்கு இது தற்செயல்னு சொல்லலாம். இது தற்செயலாக அவ்வளோ இது நடக்குமோ தெரியாது. ஒரு வகையான தற்செயலான
அப்போ அந்த சந்தர்ப்பம் நான் ஓ லெவலில் நல்ல முறையில் சித்தி எழுதிய பிறகு அப்போ எனக்கு ஒரு 15-16 வயது இருக்கும். நாங்கள் வந்து ஒரு சிறிய வர்த்தக பின்னணி. அப்போ என்னுடைய தந்தையார் வந்து ஏதோ காரணத்திற்காக நல்ல மனுஷன் அவர், அதுதானே. அவர் யோசித்தார், இது 15-16 வயதாகுது, இவருக்கு ஏதாவது உயர்கல்வி படித்தால் நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது முக்கியமான விடயம், அந்த நேரம் பார்த்து யாழ்ப்பாணத்து நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார், அவருடைய நண்பர். அவர் இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன் நீ அங்கே யாழ்ப்பாணத்தில் போய் படிக்கலாம் என்று. எனக்கு என்னுடைய தந்தை கொஞ்சம் வசதியானவராக இருந்ததன் காரணமாக 1960-61 நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகின்றோம். தெல்லிப்பளை உங்களுக்கு தெரியுது. மகாஜனா கல்லூரிக்கு போனால் இதை சொல்ல வேண்டும். மகாஜனா கல்லூரியில் தெல்லிப்பளையில் அவர்கள் பெரிய ஒன்றுமே செய்யவில்லை, இலகுவாக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த நாளே எனக்கு அனுமதியை வழங்கினார்கள். ஆனால் அங்கு படிக்க தொடங்கினால் எங்களுடைய இந்த ஊவா கல்லூரியினுடைய பின்னணி கொஞ்சம் போதாது. இது அந்த ஏனென்றால் யாழ்ப்பாணம் கல்வித்துறையில் நல்லா வளர்ச்சி பெற்ற பெரிய பெரிய இடம். அங்கே போய் பார்த்தால் எல்லோரும் ஆங்கிலத்தில் நல்லா பேசுகிறான், சரியா. ஆள்களும் ரொம்ப ரொம்ப உயரமாகவும் தடியனாகவும் இருக்கிறாங்க. எனக்கு 15-16 வயசு, நான் மெலிஞ்ச ஆள், என்ன முடியும். என்னடா இவங்களோட படிக்க ஏ லெவலில் அந்த காலத்தில் HSCன்னு சொல்கிறது, HSCயில் படிக்க போனால் எல்லோரும் பெரிய பெரிய ஆள்கள், ஆங்கிலம் அப்படி பேசுகிறான். எங்களுக்கு நாங்கள் ஆங்கில கல்லூரியாக இருந்தாலும் அவர்கள் பேசுகிற ஆங்கில அளவுக்கு எங்களுக்கு பேச முடியாது. அந்த காலத்தில் தமிழ் மொழி கல்வி, இவர்களோடு சேர்ந்து படித்து நம்மெல்லாம் உருப்பட முடியுமாடா, பெரிய பெரிய உண்மையான விஷயம். இப்போ வந்து அந்த ஓவரேஜ் ஆள்கள் கிடையாது தம்பி. இப்போ பாடசாலைகளில் 15 வயது பிள்ளைகள் ஒரு வகுப்பில் 9ஆம் வகுப்பில் இருந்தால் எல்லாருமே 15 வயது தான். ஆனால் எங்களுடைய காலத்தில் இது தெரிஞ்சுக்கிறேன் தெரியுமா, அப்படி கிடையாது. அந்த காலத்தில் 15 வயசில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பான், பிறகு 17 வயசு 18 20 வயசு, சில ஆளுகள் சொல்கிறாடே மாப்பிள்ளைன்னு சொல்கிறது, ஃபெயிலாகி வருவான், இடையில் வந்து சேருவான். அப்போ அந்த காலத்தில் இந்த சிஸ்டம்லாம் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்தோன்னே நானும் ரொம்ப பயந்துட்டேன். அப்போ எனவே அதை முடிக்கிறேன். எனவே இங்கே நம்ம ரொம்ப கடுமையாக படிக்கணும் என்பதற்காக ஏதோ காரணத்தினால நானும் அவர்களோடு சேர்ந்து அந்த காலத்தில் படிக்கிறேன்டா அவர்களை பார்த்து அவர்களை எந்த நேரம் படிப்பு, பல்கலைக்கழகம் போகிறது அதை பற்றிலாம். அப்போ தான் அங்கே யாழ்ப்பாணத்தில் என்னென்ன பாருங்கள் வித்தியாசத்தை. அந்த காலத்தில் அங்கே ஆரம்ப கல்வி படிக்கிற பிள்ளைக்கே தெரியும் என்னென்றால் பல்கலைக்கழகம் எல்லாம் தெரியும். அதுபடி அங்கே போன உடனே அந்த HSC வகுப்புலேருந்து பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கிட்டே படிக்கிறான். இத்தனை பேர் போன வருஷம் போனால், அதுக்கு முந்தின வருஷம் இத்தனை பேர் போனார்கள், சரிதானே. ஒரு இலக்கு இருந்தது. மற்றது அந்த பல்கலைக்கழக விடுமுறை காலங்களில் அந்த மாணவர்கள் எல்லாரும் ஒருக்கா இந்த ஸ்கூலுக்கும் வாரான், பாடசாலைக்கு வந்து அந்த பழைய பாடசாலையை பார்த்துட்டு போகிறான். இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாது, நல்லா சொல்லணும். பதுளையில் இருந்த நமக்கு HSC படிக்கவே வழி இல்லை அந்த காலத்தில் பாருங்கள். அப்போ நம்ம அதை நான் என்ன செய்தேன்டா, அந்த காலத்தில் படிக்கிறது நான் பார்த்தேன்டா, அந்த காலத்தில் இந்த தமிழ் மீடியமாக இருந்தாலும் அங்கே எல்லோரும் ஆங்கில நூல்களை பயன்படுத்துகிறார் பாருங்கள். ஐரோப்பிய வரலாறு, இலங்கை வரலாறு, அரசியல் எல்லாத்தையும் ஆங்கில புத்தகங்கள். அப்போ நான் எனக்கு அது எனக்கும் நல்லா அந்த காலத்தில் இந்த ஆங்கில பாடசாலையில் பதுளையில் படித்ததுனால எனக்கு ஒரு ஆங்கில அறிவு மட்டம் இருந்தது. நானும் இதை விடக்கூடாதுன்னு சொல்லி நானும் ஆங்கில புத்தகங்களை எடுத்து கொஞ்சம் கரைத்து குடித்தேன் என்று சொல்லலாம். பாடமாக்குறீங்க நல்லா படிக்கிறோம்னு வைங்களேன். படித்து நோட்ஸ் எழுதுறது எல்லாம் செய்கிறது. ஆனால் எனக்கு என்னவோ நம்ம அவர்களோடு போட்டியிட்டு பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி பெற முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அப்போ நான் எப்படியோ அந்த காலத்தில் எழுதி 63ஆம் ஆண்டு நான் பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன். இதுதான் அந்த உயர் படிப்பு மலையகத்தில் இருக்கவில்லை. இல்லை, அங்கே வந்து எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா பதுளையில் சரியாக இருக்கல, பண்டரவளையில் இருக்கல எனக்கு. ஆனால் இந்த கண்டி பகுதியில் இருந்துச்சு, சரிதானே, சில்வஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் தேடி பார்த்தா மலையகத்திலேருந்து பல பேர் வந்து அங்கே வந்து படிச்சிருக்காங்க அந்த காலத்தில். அப்படியும் எனவே அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் போய் படித்தது என்ற ஒரு விஷயம். அதோடு தான் நான் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன். இதுதான் பழைய கதை, சரிதானே. பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? உங்களோடு வேறு இன்னும் யாரேனும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்களா மலையகத்திலிருந்து? மலையகத்தில் நல்ல கேள்வி. அந்த காலத்தில் வந்து பொதுவாக உள்ளதை சொல்ல வேண்டும், ஒரு 100 மாணவர் கலைத்துறையில் வந்திருந்தால் மலையகத்திலிருந்து ஒருத்தன் 2 பேர் தான் இருப்பான், சரிதானே. அதோடு முஸ்லீம் மாணவர்கள் இந்த எடுத்து பார்த்தால் முஸ்லீம் மாணவர்களும் ஒரு 2-3 பேர், ஒரு உசைன் மியா அல்லது ஒரு பக்கீர் ஜவுஃபர் அப்படி இப்படி 2-3 பேர் இருந்தாங்களே ஒழிய முஸ்லீம் மாணவர் கூட உள்ளது சொல்லுவாங்க.
அதோட மலையக மாணவர்கள் நான் ஒரு 4-5 பேர் தான் பல்கலைக்கழகத்தில் இருந்திருப்போம். சரிதானே? மலையக மாணவர்களுடைய வாடே அங்கே கிடையாது. அப்படி வந்திருந்தவங்களும் கூட நீங்கள் சரியான இது கேள்வி, அவர்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் படித்து வந்தவர்கள், பதுளையைச் சேர்ந்தவர்கள். ஆனால் ஒரு 5 பேர் தான் சொல்லலாம். அப்போ அந்த காலத்து நிலைமை அப்படி. சரிதானே? இது முக்கியமான விஷயம் அது. அப்போ பெரும்பாலும் யாழ்ப்பாணத்து மாணவர்கள். சரிதானே? 100க்கு 95 பேர் யாழ்ப்பாணத்து மாணவர்கள். அதான் முக்கியமான விடயம். ஐயா, நீங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தேர்வு செய்யப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான விடயம். அதற்கு பிறகு நீங்கள் ஒசாக்கா போகிறீர்கள், ஹிரோஷிமா பல்கலைக்கழகம் போகிறீர்கள். இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி வந்தது? பேராதனை பல்கலைக்கழகம் போனதற்கு பிறகு உங்களுக்குள் புதிதாக ஒரு ஆர்வம் பிறந்ததா? சொல்லுங்கள். ஏனென்றால் மலையகத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் யாழ்ப்பாணம் போய் படித்ததனால் ஏலவல் படிப்பை பூர்த்தி செய்து அப்படியே நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வர முடிந்தது. அங்கிருந்து நீங்கள் இன்னும் மேலே மேலே போய்கொண்டே இருக்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு விசேடமான ஒரு சிந்தனை ஆற்றல் ஒன்று உருவாகி இருக்க வேண்டும், உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததா உங்களுக்கு? சரி, நீங்கள் நல்ல கேள்வியாகவே கேட்கின்றீர்கள். பல்கலைக்கழக கல்வியில் அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், போய் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4 ஆண்டு நானும் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கல்வியியலை சிறப்பாக படித்தோம். கல்வியியல், அதனால தான் நான் நீங்கள் சொன்ன மாதிரி கல்வின்னு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதை பற்றியே எழுதி கொண்டு இருக்கின்றேன். அது இருக்கட்டும். பல்கலைக்கழகத்தில் போன உடனே நல்லா கவனிக்கலாம். அங்கே என்ன தெரியுமா முக்கியமான விஷயம், அங்கே நிறைய துணை விரிவுரையாளர்கள் இருப்பார்கள். எல்லாரும் ரொம்ப நல்ல பாணியில் படித்தவர்கள், விரிவுரையாற்றுவார்கள். பெரிய சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள், இவர்கள் தானே படிப்புகிறாங்க. இவர்கள் ஒரு பெரிய முன்னுதாரணமாக அமைகின்றார்கள். அப்போ எனவே அங்கே பல்கலைக்கழகத்துக்கு போன மாணவர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு கவர்ச்சியானவர்கள், கொஞ்சம் நல்லாவும் இருப்பாங்க, நன்றாக ஆடை அணிந்து நல்ல விரிவுரையாற்றுவார். அருமையான விரிவுரைகள் அப்படி சொல்லலாம். அதில் ஒரு ஈர்ப்பு வருகிறது. அது மட்டும் எனக்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 4 ஆண்டுகள் கல்வி பயிலும்போது தாங்களும் விரிவுரையாளராக வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இவன் இவ்வளோ நல்லா இருக்கான், நம்ம ஏன் வரக்கூடாது, அப்படி தான் வருது. ஆனால் உண்மையிலே எனக்கு அவ்வளோ அந்த எண்ணம் இருக்குல்ல. என்னென்றால் நான் நினச்சேன், நம்ம பதுளையிலேருந்து வந்து இதெல்லாம் நமக்கு கொடுப்பானாங்க, யாரு இது வந்ததே பரவாயில்ல, இதோட போயிடலாண்டா. அதோடு நான் படித்தது வந்து இந்த ஆசிரியர் கல்வி. நான் வந்து பாடசாலையில் இடைநிலை கல்வி ஆசிரியராக பயிலுவதற்காகத்தான் இந்த கல்வியியல் பாடத்தை நான் தெரிவு செய்து படிக்கிறேன். அதில் பல பாடம் இருக்குது. அப்போ இந்த ஒரு காரணம் இருந்தாலும் கூட எனக்கு மனசில் நான் அது உயர்தரமான சித்தியையும் பெற்றேன். பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் ஆவதற்கான ஒரு தகுதி எனக்கு அக்காலத்தில் இருந்தது. ஆனால் எனக்கு அது கிடைக்கவில்லை. அந்த பதவி தாமதம். அப்போ இடையில் சொல்லணும், இடையில் நான் மத்திய வங்கியில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினேன். பிறகு முக்கியமாக வெலிகமையில் அரஃபா வித்யாலயத்தில், அரஃபா மகாவித்யாலயம் முஸ்லீம் பாடசாலை, அங்கே போய் 1 வருஷம் 2 வருஷம் படிப்பிக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1970. அப்போ 70 அதை சொல்லணும் கொஞ்சம். முஸ்லீம் இடம், 26 பாடசாலை, உங்களுக்கு 26 வயசு. இன்றைக்கும் அந்த மாணவர்களை சந்திக்கின்றேன் 48 ஆண்டுகளுக்கு பிறகு. அவர்கள் அந்த அளவுக்கு ஆசிரியர் மீது மிக்க அன்பு கொண்ட முஸ்லீம் மாணவர், இது சொல்லணும். இன்றைக்கு அவங்களுக்கெல்லாம் 50-60 வயசு இருக்கும். அவனே கிழவனாக போயிட்டான். வந்து சொல்லுவான், நான் தான் நிவான், நான் தான் ஃபுர்கான். என்னப்பா இப்படி இருக்கிறான், அப்படி தானே இருப்பான். வேறு நான் 15 வயசில் பார்த்தா அது ஒரு தனி கதை, அது இருக்கட்டும். அப்போ அதற்கு பிறகு நான் ஒரு சொல்லணும், பிறகு நான் இந்த கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் கொஞ்ச நாள் விரிவுரையாளராக இருந்தேன். பிறகு நான் நீங்கள் கேட்ட மாதிரி 75ஆம் ஆண்டிலிருந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக வந்த பிறகு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்ன, வெளிநாட்டுக்கு போகிற விஷயம். இது சொல்லணும், பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு ஒரு பழக்கம் இல்லை, ஒரு கட்டாயம், ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அவர் கட்டாயம் எம்ஏ அல்லது பிஹெச்டி படித்தாகணும், இல்லைன்னா வீட்டுக்கே அனுப்பிடுவான். மற்ற துறை மாதிரி இல்லை. நாங்கள் வந்து துணை விரிவுரையாளர்னு அந்த காலத்தில் சொல்கிறது, உதவி விரிவுரையாளர். பேரை பாருங்களேன், உதவி விரிவுரையாளர். பேரே அவ்வளோ பரவாயில்ல. அது ஒரு 24, 25 உங்களை மாதிரி சரியா அழகாகவும் இருப்பாங்க, என்னை மாதிரி இல்லை. நீங்கள் இளமை காலத்தில் அழகாக இருக்கீங்க, அது பார்த்தா தானே தெரியும். சரியா அந்த காலத்தில் எப்படி இருந்தோ தெரியாது. எனக்கும் ஒரு 30-28 வயசு ஆகிற நேரம் எனக்கும் தற்செயலாக அந்த பதவி கிடைத்தது, ஏன்னா அங்கே தேவைப்பட்டது. அப்போ நான் வந்து 67ஆம் ஆண்டு சித்தி எழுதினாலும் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நான் விரிவுரையாளர் ஆகின்றேன்.
அப்போ நான் சொன்னேன் விரிவுரை இன்றைக்கும் கூட அந்த விஷயம் இருக்குது. இன்றைக்கும் வந்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் என்றால் அவர்கள் வந்து எம்ஏ அல்லது பிஹெச்டி பட்டம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு பிஹெச்டி பட்டம் இந்த எம்ஏ கூட காணாது, போதாது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு எம்ஏ எடுக்கலாம், பிஹெச்டி எடுத்தால் 2ல் 1. அப்போ இதே எங்கே எடுக்கிறது? இலங்கையில் அது எடுக்க முடியாது. இலங்கையில் அதற்கான வசதிகள் இல்லை. அதாவது இது பட்ட மேற்படிப்பு, பட்டம் முடிஞ்சு பட்ட மேற்படிப்பு. அப்போ பல்கலைக்கழக விரிவுரையாளர் என்றாலே அவங்களுக்கு வேலை என்னன்னு சொன்னால் எப்படா வெளிநாட்டுக்கு போகலாம், இங்கிலாந்துக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல், அந்த பல்கலைக்கழகங்களோடு தொடர்பு கொள்ளுதல், இந்த வேலையில் தான் ஈடுபடுவாங்க. அப்போ அந்த காலத்தில் கொஞ்சம் ஜப்பானுக்கும் போகிற பழக்கம் இருந்துச்சு. அப்போ நான் சும்மா தற்செயலாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்தேன். ஜப்பானிய அரசாங்கத்திற்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பினேன். அது என்ன ஏதோ கோரியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான புலமை பரிசில் கிடைத்தது. புலமை பரிசில் ஏன்னா புலமை பரிசில் கிடைக்காம அங்கே போக முடியாது. ஏன்னு கேட்டிங்களா, அதாவது நம்ம இந்த உதாரணத்துக்கு முடிவெட்ட போகிறோம்னு வைங்களேன். ஆமாம், அந்த காலத்தில் ஜப்பானில் முடிவெட்ட போனால் 3000 ரூபா கேட்பான். சரியா? எப்படி நம்ம ஊரில் வந்து 10 ரூபாய்க்கு இப்போ இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வெட்டுறோம், 150 ரூபான்னா அவன் 3000 கேட்பான். அப்போ நம்ம சொந்த காசில் அந்த அளவுக்கு போய் அங்கே படிக்க முடியாது. அப்போ எல்லா பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்குமே இது சொல்லணும், அவர்கள் புலமை பரிசில் பெற்று அமெரிக்கா, இங்கிலாந்து அப்படி போவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நான் இங்கிலாந்துக்கு இந்த ஜப்பானுக்கு போனேன். போன இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக சொன்னீர்கள், ஒசாக்கா பல்கலைக்கழகம், ஹீரோஷிமா பல்கலைக்கழகம், இங்கே நான் இந்த கல்வியியல் துறையில் கற்றேன். அங்கேயே சும்மா இருக்கல. ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்ல அவன் ஜப்பானில் தான் படிப்பிப்பான். அதை எப்படி படிச்சுக்கிட்டு அதுதானே சரியா இல்லை. இப்போ நீங்கள் மொழி சம்பந்தமான ஒரு ஆணைக்குழு நீங்கள் தலைவர் இந்த இதாக இருக்கு. நான் அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு தலைவர். அப்படி இருக்கிற நேரம் அந்த காலத்தை இப்போ நினச்சி பார்க்குறீங்களா? அதான் நினச்சி பார்த்தா எப்படின்னா, அங்கே நல்லா சொல்லணும் தம்பி, நான் அங்கே போகிற நேரம் சயோனரா மட்டும்தான் தெரியும். சயோனரா உங்களுக்கும் தெரியும். இதை விட ஜப்பானிய மொழியே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சரியா? இது அது வேறு ஒன்றுமே தெரியாது. வேறு என்ன தெரியும்? ஒருத்தரும் தெரியாது. இங்கே யாருக்கும் தெரியாது. அங்கே போனால் ஒரு விஷயம் என்றால் அது ஜப்பான் நாடு, ஜப்பானிய சமூகம். அங்கே அங்கே இந்த ஆங்கிலம், தமிழ், சிங்களம் ஒன்றுமே சரி வராது. ஏனென்றால் அவர்களுக்கு ஆங்கிலமே தெரியாது. ஜப்பானிய பெரிய உயர்தரமான பதவி வகிப்பவர்களுக்கு கூட இலங்கை மாதிரி இல்லை, அவர்களுக்கு ஆங்கிலம் ஓடாது. அப்போ நாங்கள் எப்படியோ கட்டாயமாக நாங்கள் அவர்களுடைய மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும். அதான் சொல்வார்கள் தானே, ஒரு சூழ்நிலை மிக முக்கியமானது. ஒரு சமூக சூழல் இருந்தால் கற்றுக்கொள்ளலாம். அதோடு எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அவர்கள் ஜப்பானிய மொழியை கற்பித்தார்கள். 6 மாதம் போக சரிதானே நாங்கள் மிக சரளமாக நாங்கள் பேச தொடங்குவோம். பாருங்கள், ஜப்பானிய மொழின்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனாலும் கூட அந்த விரிவுரை நமக்கு விளங்காது. இது விரிவுரை கொஞ்சம் உயர்தரமாக தானே பேசுவோம். ஆமாம். ஆனால் நல்ல காலத்திற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், விரிவுரை ஆற்றும்போது அதற்கான அந்த குறிப்புகளை ஆங்கிலத்தில் தருவார். அப்போ நாங்கள் அதை அவர்களுடைய கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் ஜப்பானிய மாணவர்களுக்கும் ஆங்கிலத்தில் தான் கொடுவாங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போவும் கூட அப்படி தானே, எல்லா துறைகளிலும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அந்த காலத்துலேயும் அப்படி தான். இது நான் சொல்கிறேன் 1975 வைங்களேன். அது சம்மந்தமான நூல்கள் எல்லாம் அவன் அந்த பேராசிரியர் வந்து இந்தாங்க இந்த ஆங்கில நூல் இதெல்லாம் இருக்குது. அங்கே அந்த காலத்தில் கொப்பி அடித்து எல்லாத்தையும் கொடுத்துருவான். சரியா? இப்போ நாங்கள் அதை படித்து அவர்கள் சொல்வதையும் கேட்டால் இருக்கிறதும் போயிடும். அவன் சொல்கிறது நமக்கு விளங்காது, என்னடா சொல்கிறான் அப்படின்ட்டு. சரிதானே? இப்படியே கற்று நாங்கள் ஒரு அளவுக்கு முன்னேறி பிறகு அங்கே உள்ள ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை ஒரு 300 பக்கத்தில் எழுதணும். அந்த ஆய்வு கட்டுரையை அவர்கள் ஆங்கிலத்தில் எழுத அனுமதித்தார்கள். அப்போ நான் அந்த ஆய்வு கட்டுரை எழுதினேன். அங்கே பரீட்சைன்னு வைக்க மாட்டான். இப்போ இங்கே தானே நிறைய பரீட்சை வைக்கிறாங்க. அங்கே பொதுவாக இப்போ எல்லாம் வந்து பரீட்சை கிடையாது. அவங்க வந்து சும்மா ஒப்படைகளை கொடுப்பான். ஒப்படைகளை எழுதி கொடுக்க வேண்டியதான். அந்த உரிய நேரத்துக்கு ஒப்படைகள். வகுப்பறையில் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நாங்கள் சொல்கிற பதில், நாங்கள் பேசுகின்ற முறை, முன்வைக்கின்ற கருத்துக்கள், இந்த ஒப்படைகள், இதுகளுக்கு தான் மார்க்ஸ் போடுவானே ஒழிய இந்த 3 மணி நேரம் போய் உட்காந்து எழுதுறது நல்ல காலமாக அது இல்லை. சரியா? அப்படி ஒரு விஷயம் அந்த நாட்டில் கிடையாது. அந்த நாட்டில் இப்போ பெரும்பாலான மேல்நாடுகள் எல்லாம் இந்த ஒப்படைகளின் ஊடாகவே எல்லாமே நடக்கும். இந்த ஃபைனல் இறுதி பரீட்சை என்பது இப்பொழுது கொஞ்சம் குறைஞ்சு கொண்டே வருது. அப்போ அதன் காரணமாகனு வைங்களேன், சில எக்ஸாம் வச்சுருந்தா ஃபெயில் விட்டாலும் விட்டுருவோம். அப்போ அந்த ஆய்வு கட்டுரையும் எழுதி
அதன் அடிப்படையிலே எனக்கு இந்த முதுகலைமானி பட்டம் எனக்கு கிடைத்தது. அதோடு நான் எனக்கு கொழும்புக்கு வந்ததுனால திரும்ப அதே அதில் முக்கியமான விடயம் பல்கலைக்கழகத்தில் என்ன செய்வார்கள் என்றால் இப்போதும் இருக்குது, 3 ஆண்டுகள் உங்களுக்கு படிப்பதற்கான அந்த படிப்பு விடுமுறை தருவார்கள், சம்பளத்தை தருவார்கள், சரிதானே, ஊக்குவிப்பார்கள், போய் படிச்சுட்டு வான்னு சொல்லி. இப்போவும் அந்த முறை இருக்கின்றது, சரிதானே. அதன் காரணமாகத்தான் நாங்கள் போய் அங்கே படிக்க வேண்டி வந்தது. அதன் வந்த பிறகு அதற்கான சில பதவி உயர்வுகள், அது நான் பேராசிரியர் ஆவதற்கும் இந்த பட்டங்களின் அடிப்படையில் அது ஒரு உதவும் எங்களுக்கு பேராசிரியராக வர்றதுக்கு. அங்கே ஜப்பான் நீங்கள் போயிருந்த நேரத்தில் மறக்க முடியாத ஏதேனும் சம்பவங்கள் நடந்திருக்கிறதா? நீங்கள் மொழி தெரியாமல் தடுமாறி அல்ல? அது உண்மைதான். ஆனால் அங்கே நீ மறக்க முடியாத சம்பவங்களை சொல்லுவோம். ஆனால் அங்கே மொழி தெரியாமல் தடுமாற மாட்டோம். ஏனென்றால் அவர்களும் அதில் ஒரு உபாயம் வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா உபாயம்? முதல்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த எல்லா வெளிநாட்டு மாணவர்களையும் ஒரு விடுதியில் வைத்து விடுவார்கள். அப்போ இந்த மொழி பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவர்கள் எல்லாருமே ஆங்கிலத்தில் பேசுவார்கள். இந்தியர்கள், பாகிஸ்தான், சரிதானே, பலரும் பல நண்பர்கள் வருவார்கள் எனக்கு. பங்களாதேஷ் முஸ்லீம் நண்பர்கள், அதுவும் சரிதானே, பாகிஸ்தான் நண்பர், முஸ்லீம், அவங்களாம் நான் இல்லாமல் இருக்க மாட்டேன். இந்த நேரம் என்னோட நானும் அவர்களோடு இருக்கிற பழக்கம். அப்போ நாங்கள் ஆங்கிலத்திலேயே காலத்தை கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் வெளியே போனால் தான் இந்த பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் என்று சொன்னால் ஏராளமாக சொல்லலாம். என்னென்றால் இந்த ஜப்பானியர்கள் அவங்கள பற்றி தான் வரும். ஜப்பானியர்கள் பல இது இருக்குது. உதாரணமாக என்ன தெரியும், யாராவது வீட்டுக்கு வாரேன்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் 5 மணிக்கு வாரேன்னு சொல்லுவோம். நம்ம 5 மணிக்கு இருக்க மாட்டோம். நான் 5 மணிக்கு இருக்க மாட்டேன்னு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, டோன்ட் வரி, நாங்கள் இந்த கதவை திறந்து வைக்கிறோம், நீங்கள் வந்து உட்காந்து கொள்ளுங்க. ஏன்னா அங்கே கதவு அந்த காலத்தில் பூட்ட தேவையில்லை. ஏன் தெரியும், கள்ளப்பயல்லாம் வர மாட்டான். அவன் கள்ளப்பயல் வந்தாலும் அங்கே எடுக்கிறது ஒன்றும் இல்லை. அடுத்த பரஸ்பர நம்பிக்கை வர நம்பிக்கை இல்லை, அவன் மேலே நம்பிக்கை இல்லை. வீடுகள் எதுவும் இருக்கிறதில்ல, அதனால இல்லை வீடுகளில் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே கொஞ்சம் கள்ளர் பயம் கொஞ்சம் குறைவு. அதுதான் சொல்கிறேன். இன்னொரு விடயம் என்னவென்றால், சாதாரணமாக சொன்னால் மழை பெய்யுதுன்னு வைங்களேன், சரியா, அப்போ நம்ம வெளிநாட்டுக்காரங்களுக்கு மழை பெய்யுமா இல்லையான்னு நம்ம அந்த டிவி எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தா போகிறோம் ரோட்டுக்கு. ஆமாம், அப்படி போவோம். அவங்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க. எல்லாம் பார்த்துட்டு மழை வந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வருவோம். நமக்கு தெரியாது. நம்ம ரோட்டில் நிற்போம், மழை கொட்டுனா என்ன நடக்கும் தெரியுமா, நம்ம போய் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி பேசாமல் நிற்போம். அவனுக்கு நம்மளை பார்த்தாலே தெரியும் இவன் வெளிநாட்டுக்காரன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வந்து என்ன தெரியுமா செய்வாங்க, இந்தாங்க ஒரு கூடை, போயிட்டு வாங்க. நம்ம கூடையை கொடுத்து அனுப்பி விட்ருவோம். நம்ம கூடையோட வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான், நம்ம போயிட வேண்டியதான். இப்படியே வீட்டில் ஒரு 10 கூடையை கொடுப்போம். இப்படியே வீட்டில் 10 கூடை இருக்கும். இது இப்படி கிடைச்ச கூடை இல்லைங்களே, இப்படி கொடுப்பானே அவன், அது கொடுக்க மாட்டேன். அப்போ அவன் குடையை கொடையாக கொடுப்பான். குடையை கொடையாக கொடுப்பான். நான் போயிட்டு இருந்தால் பிடிக்கிட்டு வந்துடுவேன். இப்படி சில சமயங்கள் இங்கே வருங்க. மறக்க முடியாதுன்னு அவங்க கேட்பாங்க. அவர்கள் ஒரு வகையான ஆட்கள். நீங்கள் ஜப்பானியரை பற்றி அதெல்லாம் மறக்க முடியாது. உதாரணத்துக்கு ஜப்பானியர்கிட்ட போய் அந்த நீங்கள் நல்ல ஒரு உடை அணிந்திருக்கிறீர்கள், நல்ல ஷர்ட் நல்லா இருக்குது, இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், சரிதானே, சொல்லக்கூடாது. இப்போ உங்களுடைய கை கடிகாரம் நன்றாக இருக்கிறது தான். இப்போ நம்ம இலங்கை பழக்கம் அப்படி தானே. ஆமாம், நல்ல ஷர்ட் போட்டுருக்கீங்க, அந்த கை கடிகாரம் கொஞ்சம் தாங்களேன், கழட்டி தாங்களேன், சும்மா இருக்க வச்சுருக்கேன், தாங்க பார்ப்போம்னு பார்க்குறது, நல்லா இருக்குன்ட்டு கொடுத்துருவோம். இலங்கை பழக்கம் இருக்குது. ஆமாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜப்பானில் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா, உதாரணத்துக்கு விஷயம் தெரியாமல் இந்த கடிகாரம் நன்றாக இருக்கின்றதுன்னு சொல்லிவிட்டால் அப்படியான்னு கேட்பான். 2-3 நாள் சென்று ஜப்பானியன் வீட்டுக்கு வருவான். எப்படி தெரியுமா, அந்த கடிகாரத்தை புதுசாக வாங்கிட்டு வந்துடும். அப்போ சொல்லக்கூடாது. அப்படி இந்த டை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது இந்த டை போட்டுருக்கீங்களா, நல்ல டை போட்டுருக்கீங்க, இப்படிலாம் சொல்கிறது தவறு. அது சொல்லக்கூடாது. இதை எப்படி என்ன நினைக்கிறீங்க? ஏனென்றால் அவன் அதை வாங்கி கொண்டு வந்துடுவான். இப்போ எனக்கு நடந்தது என்னென்றால், நான் ஒரு புத்தகத்தை பார்த்தேன், அருமையான புத்தகம், ஆங்கில புத்தகம், ஒரு தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் தாங்கன்னு பாரு, பிறகு ஐயோ நல்ல புத்தகம்னு சொன்னேன், இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப ஜப்பானியர்கிட்ட கொடுத்துட்டேன். அருமையான புத்தகம், சோசியாலஜி ஆஃப் சயின்ஸ், விஞ்ஞானத்தின் சமூகவியல்னு பெரிய புத்தகம், உயர்தரமான புத்தகம். நானும் சும்மா பார்த்துட்டு சரி பிறகு பார்ப்போம்னு கொடுத்துட்டேன். 2 நாள் போய் அவன் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கொண்டு வருகின்றான். நடந்த விஷயம். என்னப்பா இப்படி வாங்கி கொண்டு வரீங்கன்னு கேட்டு பார்த்தேன். அங்கே சொன்னாங்க, இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு ஆளுடைய வச்சிருக்கிற பொருளை வாங்கி இது நன்றாக இருக்கின்றது என்று சொன்னால்
சரிதானே? அவர்கள் இதை வாங்கி தருகின்ற பழக்கம் அவர்களுக்கு இருக்கின்றது. இப்படி பலது சொல்லலாம். சரி, நாங்கள் ஐயா உங்களை பார்த்தால் ஒரு ஆச்சரியம். ஆமாம். சாதாரணமாக பாடசாலை காலத்திலும் சரி இப்போதும் சரி ஒரு கட்டுரை எழுதுவது என்பது அவ்வளவு கடினமானது. நீங்கள் எப்படி 500 600க்கும் மேற்பட்ட இப்போ ஒரு 1000 1000 தாண்டிவிட்டீர்கள். எப்படி இது சாத்தியமாகிறது ஐயா? அது ஒரு காரணம் அடக்கமாக சொன்னால் எங்களுடைய தொழிலோடு சம்மந்தப்பட்டது. ஏனென்றால் இந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், நான் இது சொல்லணும், அவர்கள் கற்பிப்பவர்கள் மட்டுமல்ல, கற்பித்தால் மட்டும் போதாது. அதாவது லெக்சர் விரிவுரை, ஒரு கிழமையில் 10 விரிவுரை, இதானே கற்பித்தல். அது செய்தால் போதாது. நாங்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஆய்வாளர்கள். எனவே அவர்கள் கட்டாயம் படிக்கணும், படித்துத்தான் விரிவுரை ஆற்ற வேண்டும். அத்தோடு நாங்கள் பதவி உயர்வு எடுக்கணும்னா பேராசிரியர், சிரேஷ்ட விரிவுரையாளர், அவன் எவ்வளோ நாள் படிப்பிச்சிங்க, என்ன படிப்பிச்சிங்க, அதை கேட்க மாட்டான். நீங்கள் இதுவரைக்கும் என்ன எழுதினீங்க, என்ன பப்ளிகேஷன், சர்வதேச ரீதியாக சஞ்சிகைகளில் நீங்கள் என்னென்னத்தை வெளியிட்டிருக்கின்றீர்கள், எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். அப்போ எனவே எங்களுக்கென்று கட்டுரைகள், நூல்கள் எல்லாம் இருக்கணும். இல்லாமல் நாங்கள் ப்ரொமோஷன் எடுக்க முடியாது. நாங்கள் பதவி உயர்வு தரவே மாட்டான். இது நான் ஒரு காரணமாக சொல்கிறேன். ஆமாம், சரிதானே? அப்போ எனவே எங்களுடைய தொழில் ரீதியாக நாங்கள் ஏராளமாக எழுதி தான் ஆக வேண்டும். அப்படி எழுதாமல் விட்டால் எங்களுக்கு இந்த பேராசிரியர் பதவி கிடைக்காது. இப்போ நான் பேராசிரியர் பதவிக்காக எழுதினேன்னு சரி சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. சரிதானே? இல்லை, உங்களுடைய செயற்பாடுகள் அவ்வாறான ஒரு விளைவை தரவில்லை, அதாவது பலனை தரவில்லை. நீங்கள் சமூக நோக்கத்தோடு பல ஆய்வு கட்டுரைகள், அது ஒரு பக்கம். சரிதானே? அப்போ இன்னொரு இது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டேன். இன்னொரு விடயம் இருக்கிறது. நான் கொஞ்சம் லேசாக ஒரு இடதுசாரி போக்குள்ளார். தெரிந்தானே? பல்கலைக்கழகத்தில் எல்லாரும் பல்கலைக்கழகம் போனாலே இடதுசாரி சொல்லுவாங்க. நாங்களும் அந்த காலத்தில் இதுகளெல்லாம் கொஞ்சம் படித்து கிடிச்சு அந்த கட்சி இந்த கட்சின்லாம் பல இதுகளெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதனுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால், கொஞ்சம் பொது சொத்து தானே, எல்லாமே பொது, இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் பதுக்கிற வேலை இருக்காதுன்னு படிக்கலாம். சரிதானே? அதான் அதில் அடிப்படை. மற்ற கம்யூனிசம் எல்லாம் வேறு விஷயம். அப்போ நாங்கள் எங்களுடைய தத்துவம் என்னவென்றால், அந்த அடிப்படையில் இந்த அறிவு முக்கியமான விடயம். ஒரு சிலருடைய சொத்தாக ஏகபோக உரிமையாக இருக்க முடியாது. அறிவு பரவலாக்கப்படல் வேண்டும். அறிவானது வெகுஜனமயமாக்கப்படல் வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம். அப்போ இந்த ஒரு சிலர் மட்டும் அறிவை வைத்திருக்கும்போது அது அவர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகின்றது, அவர்களினுடைய ஏகபோக உரிமையாகின்றது. இப்போ நான் அந்த தத்துவத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால், நான் பத்திரிகைகளில், வானொலியினூடாக, தொலைக்காட்சியினூடாக, பத்திரிகைகளினூடாக ஏராளமாக நான் பேசியிருக்கின்றேன், ஏராளமாக எழுதியிருக்கின்றேன். குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் நான் ஒரு 1000 கட்டுரை எழுதியிருப்பேன். கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு 1000 சொல்லலாம். நானும் நியாயமாக அடுக்கி வச்சுருக்கேன். அந்த கட்டுரைகளைத்தான் தொகுத்து நான் புத்தகமாக வெளியிடுற பழக்கம். இதுதான் உண்மை. சரிதானே? அப்போ இது என்னென்றால், மக்கள் மத்தியில் இந்த அறிவு போய் சேர வேண்டும். அப்படி ஒரு 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிட்டு 30ன்னா அப்போ அதிலே ஒரு 600 கட்டுரைகள் வந்துடும். இதை விட வெளியிடாத கட்டுரைகளும் ஏராளம் வச்சுருக்கிறேன். சரிதானே? அப்போ இது மக்கள் மத்தியில் வெகுஜனமயமாக்குதல், இதை ஒரு மிகவும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். எனக்கு மட்டும்தான் அது இந்த அறிவு இருக்க வேண்டும் என்று அப்படி சரியில்லை. அது சரிதானே? யாவருக்கும் போய் சேர வேண்டும். அப்போ அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எங்களுக்கு தான் சரிதானே அறிவை தேடி பெறுகின்ற வழிகள் தெரியும். சரிதானே? சாதாரண நாட்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு நான் இப்போ புதிதாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். 4ஆண்டு இன்றைக்கு இணையதளம் இருக்குது, லைப்ரரி இருக்குது. அதில் இருந்து நாங்கள் விரிவுரையாளர், பல்கலைக்கழக ஆய்வாளர் என்ற முறையில் எங்களுக்கு புதிய அறிவை நாங்கள் தேடி எடுக்க எங்களுக்கு தெரியும். சரியா? சும்மா குயிக்காக சொன்னால் பாருங்க, திடீர்னு சொன்னால் இப்போ பின் நவீனத்துவம்னு சொல்கிறான். ஆமாம். இப்போ சாதாரண ஆக்கள் நீ பின் நவீனத்துவம்னா எங்கே போய் படிக்கிறது, எதில் போய் படிக்கிறது? இப்போ எங்களுக்கு ஆங்கில மொழியும் தெரியும் என்பதன் காரணமாக இந்த பின் நவீனத்துவம் சும்மா சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. இதை பற்றி நான் இப்போ நான் அண்மையில் தான் படித்தேன். இப்போ அண்மையில் கூட கட்டுரையில் வெளியிட்டேன். அப்போ இதை பற்றி படிக்கிற அந்த அறிவை தேடுகின்ற முறை எங்களுக்கு தெரியும். சரிதானே? இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அதை படித்து தொகுத்து சிந்தித்து அதை வைத்து தமிழில் எழுதுகின்றோம்.
அப்போ தமிழ் பேசுகின்ற மக்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், அவர்கள் வந்து இது எல்லாத்தையும் போய் ஆங்கிலத்தில் போய் படித்து கிடித்து அறிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டம். சரிதானே? இந்த நோக்கமும் என்னிடம் இருக்கின்றது. இந்த நோக்கம், நாங்கள் பெற்றிருக்கின்ற அறிவை நாங்கள் வெகுஜன மயமாக்குதல் வேண்டும். இப்போ நான் என்ன படிச்சு கொண்டேன் இன்றைக்கு, சரிதானே? இன்றைக்கு நான் பார்த்தா இப்போ இப்படி ஒன்று இருக்குது, ஆபிரிக்க மையவாதம். எப்படி ஆபிரிக்க மையவாதம்? இது என்னடா இது ஆபிரிக்க மையவாதம்? சரிதானே? அது என்னென்னு படித்து பார்த்தேன், எனக்கும் தெரியாது. சரியா? இப்போ நான் புதுசாக படித்து பார்த்தேன், இது மக்களுக்கும் தெரியாது. ஏன்னா ஆபிரிக்க மையவாதம்னா அப்போ ஆசிய மையவாதம் ஒன்று இருக்கணுமே. நானும் அதை ஆழமாக படித்து பார்த்தேன். அவன் சொல்கிறான் என்னென்னா, இந்த ஆபிரிக்க நாடுகள் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஐரோப்பியர் மாதிரியே சிந்தித்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அந்த நாடுகள் எல்லாம் ஐரோப்பியர் ஆட்சியின் கீழ் இருந்து ஐரோப்பியருடைய அறிவால் கைப்பற்றப்பட்ட நாடுகள். சரிதானே? அப்போ யூரோப்பியன்ஸ் மாதிரி எல்லாரும், அவங்களோட சிந்தனைகள், கருத்துக்கள், செயற்பாடு எல்லாமே அவங்க யூரோப்பியன்ஸ் மாதிரி. அதற்கு எதிராக இன்று யோசிக்கின்றார்கள். இந்த ஆபிரிக்காவும் ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு நாடாக இருந்திருக்கு. அப்போ ஆபிரிக்காவிலும் அறிவு இருக்கின்றது, சுதேச அறிவுன்னு சொல்கிறது. சுதேச அறிவு. அந்த சுதேச அறிவை நாங்கள் பெற்று ஆபிரிக்கனுடைய அசல் சுதேச அறிவு என்ன என்பதை தேடி கண்டறிந்து அதை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு வழங்குவோம். நாங்கள் ஏன் இந்த ஐரோப்பியர்களுடைய சிந்தனைகளை மட்டும் வழங்க வேண்டும்? உதாரணத்திற்கு அவர்கள் கூறுகின்றார்கள், இன்றைக்கு ஐரோப்பிய விஞ்ஞானம் என்று கூறுகின்றோம், ஐரோப்பிய கணிதம். இதை நீங்கள் ஆழமாக படித்தால் இந்த ஐரோப்பிய விஞ்ஞானத்திலும் ஐரோப்பிய கணிதத்திலும் அராபிய கணிதம் இருக்கின்றது. பண்டைய அராபிய கணிதம், அராபிய விஞ்ஞானம், இந்திய விஞ்ஞானம், சீன விஞ்ஞானம், இதை எல்லாத்தையும் அவர்கள் எடுத்துத்தான் ஐரோப்பிய விஞ்ஞானத்தை உருவாக்கினார்கள். என்றால் ஐரோப்பாவில் மட்டும்தான் அறிவு இருக்கா? சரிதானே? இல்லை. அப்போ எனவே ஐரோப்பிய மையவாதம் பாருங்க, ஐரோப்பிய மையவாதத்திற்கு எதிராக ஆபிரிக்க மையவாதம் வருது. அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதே எல்லாம் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அப்போ நான் பல்கலைக்கழக ஆய்வாளர் என்ற முறையில், அல்லது முன்னை நாள் ஆய்வாளர் என்ற நான் தான் இளைப்பாறி விட்டேன், இப்பொழுது ஏதோ வேலை செய்கிறேன். அப்போ நாங்கள் இதுகளைத்தான் இதெல்லாம் படித்து, இதை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக சொல்கிறீங்க, இதே ஏன் எழுதுறீங்க, இதை மக்களும் அறிந்து கொள்ளட்டும், தமிழ் பேசுகின்ற மக்கள், சரிதானே என்பதற்காக நான் பத்திரிகை ஊடாக எழுதுகின்றேன். பத்திரிகையில் எழுதுனா, இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் எழுதினா 30,000 50,000 காப்பி பிரதிகள் நாட்டினுடைய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் செல்லும். எனவே இந்த கருத்துக்களை பரப்புவதற்கான ஒரு வழிமுறை இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இதை எழுதுகின்றேன். சரி, அதே நேரத்தில் நீங்கள் நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டிருக்கிறீர்கள், அதிலும் பசுமை நூல். ஏன் நீங்கள் கடாஃபியை பற்றிய இதே அருமையாக இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு இப்போ நாங்கள் இதையும் தேடணும். எப்படி தான் பார்த்தீங்கன்னா, கடாஃபியால் எழுதப்பட்ட க்ரீன் புக், நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரிதானே? அதே சொல்கிறேன். அது க்ரீன் புக் தானே, நான் அதை மொழிபெயர்த்தேன் அந்த காலத்தில். ஏன் கடாஃபி மேல் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு? அது ஒன்று என்னென்னா, அதுக்கு ஒரு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது தானே. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் வந்து பேராசிரியர் உசேன் மியான்னு சொல்கிறது, உசேன் மியா. அவர் வந்து இன்றைக்கி இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அறிஞர்களில் ஒரு மிகச்சிறந்தவர். அது மாதிரி பேராசிரியர் நுஹ்மான், அப்படி பல பேர் இருக்கிறாங்க. சரியா? இப்போ அவரை பற்றி சொன்னேன். அவர் வந்து அவருக்கு அந்த காலத்தில், இது 1980 வைங்களேன், அந்த காலத்தில் உசேன் மியா என்னுடைய நண்பர், பெரிய நண்பர். அவர் வந்து புருனை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்துட்டு இப்போ வந்துட்டார், கலைஞரில் இருக்கார். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து என்னென்னா, அவர் முஸ்லீம் என்ற முறையில் அவருக்கு இந்த லிபியா கடாஃபி சம்பந்தம் இருந்துச்சு அவருக்கு, அதாவது அவருடைய சிந்தனைகள். என்னையும் அவர் அதில் அறிமுகம் செய்தார். நானும் வாசித்து பார்த்தேன். அந்த காலத்தில் அது நேரடி ஜனநாயகம், நேரடி ஜனநாயகம் சம்மந்தப்பட்டது. அதோடு அவர் அதை பார்த்தால் தெரியும், அந்த காலத்தில் லிபியாவில் வந்து அவர் மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கியவர். இன்றைக்கி அவர் ஆட்சி முறை அப்படி இப்படி சொல்லுவான், இல்லாட்டி அவருக்கு எதிரான புரட்சி அப்படி இப்படின்னு. ஆனால் அவருடைய காலத்தில் படிப்பதற்கு வெளிநாட்டில் போய் படிக்கணுமா, அதுக்கு பல லட்சக்கணக்கான பணம். இப்படி அவருடைய சமூக பணிகள் ஏராளம் லிபியாவில். அப்போ அவர் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டார், அவருடைய சிந்தனைகள். அந்த சிந்தனைகளை வாசித்து பார்த்தால் கொஞ்சம் புரட்சிகரமான சிந்தனைகள். சரிதானே? பல ஜனநாயக ரீதியான சிந்தனைகள், கல்வி ரீதியான சிந்தனைகள்,
என்றெல்லாம் பார்த்தால் அந்த சிந்தனைகளை நான் வாசித்த போது எனக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது. அப்பொழுது என்னுடைய நண்பர் பேராசிரியர் உசேன் மியா சொன்னார், சரி நீ சும்மா இருக்குது இதையாவது மொழிபெயர்த்து தான் தமிழில் போடுவோம். சரிதானே? அந்த காலத்தில் இந்த லிபியன் அம்பாசடர் தூதுவர் அவர்களோட எங்களுக்கு தொடர்பு இருந்தது. சரிதானே? அவங்களும் கூப்பிட்டு நல்ல மனுஷங்க சரிதானே, நல்லா கூப்பிடுவாங்க. இதில் இன்னும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இந்த அடிப்படையிலே பாருங்கள் மொழிபெயர்ப்பு செய்தேன். அத்துடன் கடாஃபியினுடைய சிந்தனைகளை பற்றி 2 ஆய்வுக் கட்டுரைகள் எழுதினேன். 2 ஆய்வுக் கட்டுரை ஆங்கிலத்தில் எழுதினேன். அதன் காரணமாக இந்த பசுமை நூல் ஆராய்ச்சி நிலையம் லிபியாவில் இருக்குது. ஆமாம், ட்ரிப்போலி. அவன் சொல்கிறான் ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு இங்கே வாங்கப்பான்னு. நாங்கள் லிபியாவுக்கு போகிறீங்க, போய் அவருடைய பேச்சை கேட்குறோம், கடாஃபியோட பேச்சை கேட்குறோம். இதெல்லாம் கிடைக்குமா? ஆமாம், இதில் நீங்கள் மறக்க முடியாத ஞாபகம். இப்போ நீங்கள் சொல்ல தான் எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய பேச்சை கேட்கின்றோம், அவர்கள் நடாத்திய ஆய்வு மாநாட்டில் கலந்து கொள்கின்றோம். இந்த பேராசிரியர் உசேன் மியாவும் வருகின்றார். என்னுடைய அந்த ஆய்வு கட்டுரை கொஞ்சம் வரவேற்பும் இருந்தது. ஆனால் நாங்கள் ஆங்கிலத்திலே அது வாசித்தோம். அதே போன்று அவருடைய கல்வி சிந்தனைகளை பற்றியும் கூட நான் இன்னொரு ஆய்வு கட்டுரை எழுதினேன். அது ஒரு நியூ டெல்லியில் அவர்கள் ஒரு மாநாடு வைத்தார்கள். இதன் காரணமாக தான் இந்த மொழிபெயர்ப்பு, குறிப்பான மொழிபெயர்ப்பு, நான் பல மொழிபெயர்ப்பு செய்திருக்கேன். அது மொழிபெயர்ப்பில் ஒரு இது ஒன்று. நீங்களும் அதை கவனமாக எங்கேயோ பார்த்துருக்கீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் தமிழ் சங்கத்திலும் சில காலம் பணிபுரிந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள். தொடர்ந்தும் உங்களுடைய சேவை அங்கே இருந்திருக்கிறது. அங்கு பெரிதாக பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கெல்லாம் தலைமை பதவி இல்லை. அருள்நந்திக்கு பிறகு நீங்கள் தான் இருந்திருக்கிறீர்கள். ஆமாம், அதாவது பேராசிரியர்கள் முந்தி இருந்த பேராசிரியர், அதாவது நான் 2 முறை அங்கு தமிழ்ச்சங்க கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கின்றேன். அந்த தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை தலைவராக இருக்க சொன்னார்கள். ஏனென்றால் நான் போய் போட்டி போட்டு வென்று வரக்கூடிய ஆள் இல்லை. நான் போய் அங்கே தேர்தல் முறையில் தான் அங்கே தெரிவு செய்வார்கள். அவர்களுடைய சில தேவைகள் இருந்தன. அதன் காரணமாக அங்கு நான் பணியாற்றினேன். இன்னும் கூட அந்த தமிழ்ச்சங்கம் இயங்குகின்ற. அதில் முக்கியமாக என்னவென்றால் அங்கு 50,000 தமிழ் நூல்கள் அங்கு இருக்கின்றன. சரிதானே? யாரும் தமிழ் நூல் படிக்கணும்னு சொன்னால் கொழும்பு தமிழ்ச்சங்க நூல் நிலையத்துக்கு போனால் 50,000 அருமையான தமிழ் நூல்கள். அதை பார்ப்பதற்காகவே அங்கே போகலாம். அங்கே உறுப்பினராகி படிக்கிறதுக்கான வசதி இருக்குது. வேறு கொழும்பில் நான் நினைக்கிறேன் மாநகர சபை நூல் நிலையம் இருக்கின்றது, அங்கும் புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த 2ஐ தவிர எனக்கு பெரிய ஒரு நூல் நிலையத்தை என்னால் சொல்ல முடியாது. அந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருந்தது. அது நல்ல காலமாக இருந்தது. ஆனால் இப்போ 10, 20, 15 வருடங்களுக்கு முன்னர் சரிதானே. இப்பொழுது நான் அதில் உறுப்பினராக இருக்கின்றேன். சரிதானே. வேறு தலைவர்கள் எல்லாம் பலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பேராசிரியர் சபா ஜெயராஜாவும் அதில் அவர் தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கின்றார். நீங்கள் எல்லாம் ஆராய்ந்து தான் வைத்திருக்கின்றீர்கள் போல தெரிகின்றது. சொல்லுங்கள். இலங்கை நாட்டினுடைய சொத்து, அதே நேரத்தில் 21ஆம் நூற்றாண்டில் கல்விக்கான ஒரு முழுவீச்சில் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான சேவையாளர், அதே நேரத்தில் பற்றாளர் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஐயா, நீங்கள் இந்த தூரம் வருகிறீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் உங்களால் வர முடியாது. ஆமாம். என்னிடம் சில புகைப்படங்கள் இருக்கின்றன, உங்களை பற்றிய புகைப்படங்கள். அதில் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஞாபகங்களையும் நீங்கள் மீட்டி பார்க்கலாம். பழைய ஆல்பமாக இருக்குது. ஆமாம். அதே நேரத்தில் 83ஆம் ஆண்டு கலவரம். ஆமாம். அப்பொழுதும் உங்களுக்கு மறக்க முடியாத சில நினைவுகள் ஆமாம். அது கலவரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இது உங்களுடைய இந்த ஆல்பத்தில் காணப்படுகிற முதலாவது புகைப்படம். இந்த புகைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இது என்னுடைய மனைவி இருக்கின்றார். அது திருமணத்திற்கு முன்னர் அது நிச்சயதார்த்தம் என்று செய்வார். நிச்சயதார்த்தத்துக்கு அந்த நிச்சயதார்த்தத்திற்கு அவருடைய தந்தை ஆசீர்வதிக்கின்றார். TM சௌந்தரராஜன் இருக்கிறார். இந்த புகைப்படங்கள் இது பெரும்பாலும் என்னுடைய மாமனாரினுடைய புகைப்படங்கள், என்னுடைய தங்கை, என்னுடைய நண்பர் சம்சுதீனுடைய புகைப்படமும் இருக்கின்றது. அவர் அட்டாள சேனலில் இருக்கார். அட்டாள சேனலில் ஒளிவில் இருக்கார். இது வியட்நாம் கம்போடிய மக்களின் வெற்றி. அந்த காலத்தில் இடதுசாரியில் இருந்ததுனால இந்த மாதிரி மீட்டிங்கில் பேசுகிறது வழக்கம். அது என்னுடைய புகைப்படம் அதில் இருக்கின்றது. இருக்குது இல்லையா? ஆமாம். இதில் செந்திவேல் தான் இதில் பேசுகிறார். அவர் இப்போ இருக்கிறார். இது உங்களுடைய திருமண படம். திருமண புகைப்படம். அது என்னுடைய மனைவியும் தங்கையும் இருக்கு. சரி. இது நீங்கள் மணமகனாக இந்த ஒரு. ஆமாம், அந்த கோலத்தில் இருக்கும். நிறைய புகைப்படங்கள் அது சார்ந்தனவாக இருக்கின்றன.
இந்த புகைப்படம் ஞாபகம் இருக்கிறது. இது தாங்க, இது சொல்ல வேண்டும். பாருங்கள், இது முக்கியமாக காட்ட வேண்டும். என்ன இது வந்து நீங்கள் திரும்ப பின்னோக்கி போக வேண்டும். சரிதானே? இதில் முக்கியமான ஒரு படம் இது. அதிர்ஷ்டவசமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டவசமாக தம்பி, அந்த வீதியில் இருந்தவர்கள், நாங்கள் இருந்த வீதியில் இருந்த அனைத்து குடும்பமும் முஸ்லீம்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம் வேண்டாம், எனக்கு இந்த முஸ்லீம் சம்பந்தம் உங்களுக்கும் முஸ்லீம்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இதை பின்னால் ஒரு கட்டுரை வரைந்து வைத்திருக்கிறேன். அதை நான் சொல்லணும். நல்ல சந்தர்ப்பம். இதுதான் ஒரு அடிப்படை. நான் வந்து 10 வயசு 15 வயசு அந்த காலத்தில் எங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருந்த 15-20 குடும்பம் பதிலையில் முஸ்லீம்கள். நாங்கள் ஒரு ஆள் தான் தமிழர். ஆனால் நன்றாக சொல்ல வேண்டும், நான் அவர்கள் வீட்டில் தான் பெரும்பாலும் இருப்பேன். அவர்கள் யாருமே பின்னோக்கி பார்த்தால் எந்த சந்தர்ப்பத்திலாவது அவர்கள் ஒரு பெரிய படித்தவர்கள் அப்படிலாம் கிடையாது. அவர்கள் மிக சாதாரணமான தொழில் செய்தவர்கள். சிலர் வந்து இந்த இறைச்சி கடை வைத்திருந்தவர், ரொம்ப பண்பானவர்கள். அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன ஒரு தமிழர் அல்லது இந்து அப்படிலாம் சொன்னதில்லை. ஆனால் அதுக்காக பெரிய படித்தாலும் இல்லை. அந்த சூழ்நிலையில் வளர்ந்து நான் வந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் கற்று, அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போவார்கள், 5 முறை தொழுவாட்டியும் ஒரு 3 முறையாக தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள். சரிதானே? பிறகு அவர்கள் சாம்பிராணி போடுவார்கள், ஏராளமாக பெருநாள் கொண்டாடுவார்கள். நான் அவர்களோடய இருக்கின்றேன். அதில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அதில் அவர்கள் அனைவருமே என்னை தவிர அந்த வீதியில் இருந்த முஸ்லீம்களோட படம் தான் அது. சரி, நம்புறீங்களா? இது மகிழ்ச்சி ஐயா. அதே நேரத்தில் இந்த புகைப்படம் நான் ஜப்பானில் படித்தபோது அந்த பேராசிரியர் என்னோடு படித்த மற்றவர்களும் அதில் இருக்கின்றார்கள். இந்த புகைப்படம் யார் இருக்கிறார்கள் என்றே அடையாளம் காண முடியும். இது என்னுடைய மாமனார் மாமி, என்னுடைய மாமனார் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர். சரி, அதாவது என்னுடைய மனைவியினுடைய பெற்றோர். இன்னும் ஒரு அதுவும் திருமண படம் தான். திருமண படம் தாராளமாக ஏராளமாக எடுத்திருக்கிறீர்கள். இது ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இது நான் ஏராளமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். நான் பல நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்போது அதில் பல பெரியார்கள் இருக்கின்றார்கள். இதில் காலஞ்சென்ற ஈஸ்வரன் அவர்கள் இதில் இருக்கின்றார்கள். மற்றும் ஒரு பாதிரியார் இருக்கின்றார். இந்த புகைப்படம் அதில் வந்து முக்கியமாக தந்தை தனிநாயக அடிகள் இருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து நான் எடுத்த படம் தான் இது. ஒரு கீவா ஜெகநாதன், அந்த காலத்தில் மலையக தலைவர் சிவலிங்கம், சிவலிங்கம் அவரோட படம் இருக்குது. இது என்னுடைய மாமனாரும் இருக்கின்றார். அவங்களுடைய துணைவியார் இந்த ஊர்? இவரும் கண்டியை சேர்ந்தவர். கண்டிப்பாக மலையகத்தை சேர்ந்தவர் தான். ஐயா, நான் உங்களிடம் ஒரு விடயம் கேட்க வேண்டும். நீங்கள் இந்த 83 காலப்பகுதியில் ஒரு மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கும். இதே தமிழர்களுடைய வாழ்க்கையினை பொறுத்தவரையில், வாழ்வியலை பொறுத்தவரையில் எந்தளவு தூரம் தாக்கம் செலுத்தியதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது மலையகத்தை வச்சு பேசுவோம், சரிதானே? ஏன்னால் இது மலையகத்தில் கொழும்பில் வாழ்ந்த மலையகத்தை சேர்ந்தவர்களுக்கு பெருந்தாக்கமாக இருந்தது. அதோடு இந்த மலையகத்தில் வாழ்ந்த யாழ்ப்பாணத்தவர்களும் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு போய்விட்டார்கள். ஒரு பயங்கரமான ஒரு திருப்பு முனை என்று தான் சொல்ல வேண்டும். மிக மோசமான ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இதனால் நான் மட்டுமல்ல, பல ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்களை இழந்து, வீடுகள், சொத்துக்கள், சில பேர் இறந்து போனார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். பதிலில் ரொம்ப மோசமான, அதன் காரணமாக என்னுடைய குடும்பத்தவர்கள் அனைவரையுமே நான் இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டிய நிலை. நல்ல காலமாக நான் அந்த காலத்தில் இந்தியாவுக்கு போகாமல் இலங்கையிலே இந்த பல்கலைக்கழக பதவியிலே இருந்தேன். அந்த வகையில் மிக மோசமான ஒரு கட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த இவ்வளவு கலவரம் நடக்கின்ற போது கலவரங்கள் ஏற்படலாம், சரிதானே? திகனையில மாதிரி கலவரங்கள் ஏற்படலாம். ஆனால் கலவரங்கள் ஏற்படும் போது அந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியவர்கள் அதை நிலைநாட்ட வேண்டும். ஏன்னால் நாட்டில் வந்து இந்த மாதிரியான மோசமான வகுப்புவாத சக்திகள் இருக்கலாம். அவர்களும் கலவரங்களை தூண்டலாம். அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னால் அவர்கள் எப்போது தூண்டுவார்கள், எப்போது கலவரம் செய்வார்கள் என்பதை பற்றி அதை அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். தொடங்கினால் அதை நிறுத்த வேண்டும். ஆனால் அந்த காலத்தில் அதை நிறுத்தவில்லை.
ஆமாம், அது அதற்கென்று பிரத்யேகமாக விட்டார்கள். அது இன்னும் கொஞ்சம் போகட்டும், ஒரு அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த காலத்தில் நான் அந்த நேரம் விரிவுரையாளராக இருந்தேன். நான் பல முக்கியமான உயர்மட்டத்தவர்களுக்கு எனக்கு தெரியாவிட்டாலும் கூட அவருடைய தொலைபேசியில் சொன்னேன், இது என்ன நடக்கின்றது, நீங்கள் வானொலியில் அப்படி இப்படி சொல்லுகின்றீர்கள், ஆனால் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது, இதை நீங்கள் உடனே நிறுத்துங்கள் என்று. என்னுடைய கொழும்பில் இருந்த என்னுடைய வீட்டுக்கு முன்னால் 2 போலீஸ்காரர் வந்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் யாருமே உயர்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தொலைபேசியில் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. சரியானே, இது ரொம்ப மோசம். அது பேசி பிரயோசனம், சப்பான காலப்பகுதி, இன்னும் மோசமான காலம். இன்னும் சில புகைப்படங்கள் இருக்கின்றன. உங்களுடைய துணைவியாரை பற்றிய சில பதிவுகளை நீங்கள் இங்கே வைக்கலாம், நினைவுகளை. ஆமாம், அவர் மறக்க முடியாத அவர் தான். அவர் வந்து கண்டியைச் சேர்ந்தவர். அவருடைய தந்தை திரு நாகலிங்கம் தற்போது இந்தியாவில் வாழ்கின்றார். ஆனால் அவரும் ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு தொழிலதிபர். அதோடு அவர் பத்திரிகையாளராக மலையகத்தில் 1960களில் வந்த செய்தி என்ற ஒரு பத்திரிகை, செய்தி, அது இன்றைக்கு பத்திரிகை வரலாற்றில் அதுக்கு ஒரு இடம் இருக்கின்றது. குறிப்பாக இலங்கை பத்திரிகை வரலாறு, மலையக பத்திரிகை வரலாற்றிலும் கூட அது ஒரு இடம் இருக்கின்றது. இன்றைக்கு மலையகத்திலிருந்து சூரியகாந்தி வெளிவருகின்றது, வேறு பெரிய பத்திரிகைகள் வெளிவருவதாக கூற முடியாது. ஆனால் 1970களில் அவர் இந்த பத்திரிகையை நடத்தினார். அந்த வகையில் அவர் ஒரு இலக்கிய ஆர்வலர், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த. ஆனால் இவர்களெல்லாம் என்னுடைய உறவினர்கள். அதன் காரணமாகத்தான் இந்த திருமணம் நடந்தது. உங்களுடைய மனைவியினுடைய பங்களிப்பு எந்த தூரம் உங்களுடைய வளர்ச்சி? இல்லை, அவர் வந்து வளர்ச்சிக்கு இப்படின்னு சொல்லலாம் தானே, வளர்ச்சிக்கு உதவினார்னு சொல்லலாம், சரிதானே, அல்லது நம்ம வளர்ச்சிக்கு தொந்தரவு கொடுக்கவில்லை, அப்படி தொந்தரவு இடையூறாக இருக்கவில்லை. இதே அதுவே பெரிய காரியம். என்ன, உதாரணத்திற்கு நான் 3 ஆண்டுகள் ஜப்பானில் படித்தபோது அவர் மிக பொறுமையாக இலங்கையில் தான் இருந்தார். அதே பெரிய விஷயம் தான். இது மிக பொறுமையாக இலங்கையில் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருந்தார். நான் 3 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். எங்கே? இந்தியாவில் இருக்கிறேன். இந்தியாவில் ஜப்பானில் படிக்கிறேன். அது பெரிய விஷயம் தானே. பிறகு வந்து இந்த கலவரத்தின் காரணமாக பிள்ளைகளை கொண்டு போய் இந்தியாவில் வைத்து கொண்டு 10-15 ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தபோது நான் இலங்கையில் என்னுடைய தொழிலை செய்வதற்கு அவர் வசதியாகத்தான் இருந்தார். பிறகு ஒரு காலம் செல்ல அவர் திரும்ப வந்து என்னுடைய பணிகளுக்கு, என்னுடைய கல்வி பணிகள், ஆய்வு பணிகள், இவற்றுக்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்கின்றார். சரிதானே. அதாவது சில பேருக்கு இந்த நேரம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான், எழுதிக்கிட்டே இருக்கான், சில பேருக்கு என்னடா இது அப்படியே ஒன்று இருக்குது தானே. ஆமாம். ஆனால் அதற்கு அவர் உதவி, இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் உதவி கேட்டு, என்னுடைய ஏராளமான கட்டுரைகளை அவர் தான் எழுதுவார். நான் சொல்ல அவர் பக்கமாக எழுதி தருவார். சரிதானே. அப்போ அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. சரிதானே. ஐயா, உங்களுடைய குடும்ப புகைப்படம் ஒன்று இருக்கிறது. ஆமாம். இது இதில் இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய மருமகன், மகள், மருமகன் எல்லாருமே இருக்கின்றார்கள். பேரப்பிள்ளைகள் எல்லாருமே. நல்லது. இப்போது நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கோடு ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறேன். ஆமாம். இது எங்கே, எப்போது? இல்லை, எனக்கு வந்து சென்ற ஆண்டு என்னுடைய கல்வி பணிக்காக சரிதானே ஜனாதிபதி விருது கிடைத்தது. அந்த ஜனாதிபதி விருது ஒன்று கொடுத்தார்கள். அதுக்கு வித்யாநிதி என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். எனக்கு அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம் என்னவென்றால் அதை சொல்லத்தான் வேண்டும். நாங்கள் என்னென்னோ செய்ததாக நீங்கள் அழகாக சொல்லுகின்றீர்கள், சரிதானே. ஆனால் இது மலையகத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு என்னுடைய பணிகள் தெரியும் என்று அவ்வளோ சரியாக தெரியாது. நாங்கள் பேராசிரியராக இருக்கலாம், நான் பீட தலைவராக இருந்திருக்கிறேன். ஆம். ஆனால் இதுதான் உங்களுடைய அந்த இதுதான் இந்த படம். இது வந்து ஜனாதிபதி விருது தருகின்றார். தேசிய விருது வித்யாநிதி என்னுடைய கல்வி பணிக்காக. இதுக்கு மேலே என்ன பட்டம் வேணும்? இதுக்கு மேலே என்ன சர்வதேச பட்டத்துக்காக போகிறது? இதே போதும், சரியானே. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மேதகு ஜனாதிபதி அவர்கள் வழங்கிய அந்த பட்டம் வழங்கிய அன்று பிரதமரையும் சந்திக்கின்றோம். அதன் காரணமாக தான் இந்த பிரதமரோடு எடுத்த இந்த படம் வைத்திருக்கின்றேன், சரிதானே. இது ஒரு முக்கியமான விடயம். இப்போ என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இது ஒரு உச்சகட்டம் என்று சொல்லலாம். ஏன்னா நம்ம பல விஷயங்களை செய்யலாம். இது நீ ஜனாதிபதிக்கு தெரிஞ்சு அவர் நமக்கு பட்டம் கொடுக்குறது நடக்கிற விஷயம் இந்த நாட்டில். இருந்தாலும் அவர் எப்படியோ தெரிந்து ஏதோ சில நியமனங்கள் செய்வார்கள். பலர் நியமனங்களை செய்வது உண்டு. அந்த நியமனங்களின் நியமனம் எங்களுடைய பெயரை யாரோ பரிந்துரை செய்திருக்கின்றார்.
அதன் அடிப்படையில் தான் இது கிடைத்திருக்கும். வேறு ஜனாதிபதிக்கும் எனக்கு நேரடியாக சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய கடைசியாக உங்களுடைய தாய் தகப்பனாரை பற்றி. அதன் அவர்கள் நான் ஏற்கனவே கூறினேன், அவர்கள் வர்த்தக சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டிலே அவர்கள் சிக்கல்னு சொல்லுவாங்க, ஊர் பேர். சிக்கல் பேரே சிக்கல். சிக்கலைச் சேர்ந்தவர் அவர். அதாவது எங்களுடைய பூர்வீக கிராமம் என்று சொல்லலாம். சிக்கல். இன்னொரு ஊர் இருக்கின்றது பனிவாசல். ஆனால் இதில் என்னென்னா, இது இந்த கீழக்கரைக்கு பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு கீழக்கரையை பற்றி தெரியும். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். கீழக்கரை முஸ்லீம்கள் வாழ்கின்ற பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இதை சேர்ந்தவர்கள் ஏதோ இலங்கைக்கு அவர்கள் இந்த தந்தையார் ஒரு நீண்ட காலமாக வர்த்தக துறையில், சிறு வர்த்தகம், பெரிய வர்த்தகம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசுன்னு வைங்களேன், அதில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய உதவி இல்லாமல் இந்த மாதிரியான உயர்கல்வியெல்லாம் படிச்சிருக்க முடியாது. இல்லைன்றால் சாதாரணமாக என்றால் எங்களை போய் அவர் நடந்த கடையில் நீ இந்த வேலையை பாருடான்னு, நானும் சில காலங்களில் கடையில் இருந்தும் பார்த்தேன். அது இந்த பலசரக்கு கடை என்று கூறுவார்கள். அந்த கடை வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும். சில லீவு காலங்களில் அதில் போய் என்ன நடக்குது அதை வைத்துத்தான் நாங்கள் கொஞ்சம் வாழ்க்கையை கொண்டு கல்விக்கும் ஒரு பெருந்துறையாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் பதுளையில் சாதாரணமாக இந்த முஸ்லீம்கள் வாழ்கின்ற பகுதியில் அவர்களுடைய வீட்டில் ரேடியோ இருக்கும் பாருங்க. சரி, அதே நேரத்தில் ஐயா, நீங்கள் எத்தனையோ பேருடைய கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடைய வாழ்நாளை நீங்கள் அர்ப்பணித்து செயற்பட்டு. ஆனால் ஆமாம், உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேற முடியாத ஆசைகள் என்று ஏதேனும் இருக்கிறதா? நிறைவேற முடியாத ஆசைன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் அப்படி சொல்ல போனால் ஆசைன்னு சொல்ல முடியாது. நான் நிறைய எழுத வேண்டும் என்று நினைத்தேன், எழுதிவிட்டேன். பேராசிரியராக வேண்டும் நினைத்திருப்பேன். பீட தலைவராகவும், டீன்னு சொல்வார்கள், அதிலும் இருந்தேன். இன்று நான் ஒரு சேர்மன், அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கின்றேன். அதோடு அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் அவருடைய ஆலோசகராக, உத்தியோகபூர்வ ஆலோசகராக, அது ஒரு இலங்கை மந்திரி சபையினுடைய அங்கீகாரத்துடன் அந்த பதவி கிடைத்தது. இதிலெல்லாம் என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் உயர்தரமான மகிழ்ச்சி இருக்கிறது. இதற்கு மேலே என்ன, இதற்கு மேலே மனுஷனுக்கு ஆசை இருக்கத்தான் வேணும். இருந்தாலும் கூட ஆசைக்கும் ஒரு அளவு உண்டு, சரிதானே? இந்த எனக்கு வயது 73 வயதாகின்றது. இதற்கு வைர விழா இல்லை அது என்னுடைய விழா கொண்டாடின புத்தகம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அது மணி விழா 60 என்னுடைய மாணவர்களாக சேர்ந்து எனக்கு ஒரு மணி விழாவையும் கொண்டாடி, அது ஒரு 500,000 பேர் அதுக்கு வந்திருப்பார்கள். இப்போ வைர விழாவும் கொண்டாடுவது, வைர விழா கொண்டாட விட மாட்டேன், சரிதானே? ஏனென்றால் அது எனக்கு அந்த அளவுக்கு ஆடம்பரத்தை நான் விரும்பவில்லை. அதோடு அதை கொண்டாடுவது நாமளாக போய் கொண்டாடுறது இல்லை, அது யாராவது தான் கொண்டாடணும். ஆமாம், நீங்கள் கொண்டாடப்பட வேண்டியவர், கொண்டாடப்படணும்னு வைங்களேன். அதை மணி விழாவே கொண்டாடிட்டாங்க, அது போதும் என்ற வகையில் ஒரு திருப்தியோடு தான் நான் இருக்கின்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். கடைசியாக தீராத வேதனை சொல்லுங்கள். தீராத வேதனை என்று வேதனை கவலை உண்மையிலே தீராத வேதனைன்னு சொல்கிறதுக்கு கவலை இல்லை. என்னுடைய தாய் தந்தையர் இறந்து போனார்கள், அது ஒரு கவலையாக இருக்கலாம். மற்ற என்னுடைய சகோதரிமாரினுடைய கணவர்மார் 2 இறந்து போனார்கள், அதில் கொஞ்சம் பிரச்சனை தானே, சரிதானே? மனக்கவலை இருக்கலாம், சரிதானே? சரி, எல்லோருக்கும் இருக்கிறது போல் ஐயாவுக்கும் இருக்கிறது. நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். சரி, நன்றி. நாங்கள் உங்களுடைய சேவை தொடர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ரொம்ப நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. நன்றி. உங்களை போன்ற ஒரு பெரியவர் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு தூரம் எங்களுடைய கலையகத்துக்கு 2-3 மணித்தியாலங்கள் இங்கே காத்திருந்து இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை தயார்படுத்தி நீங்கள் எங்களோடு பேசியது என்பது நாட்டு மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற விடயங்களை வெளிப்படுத்தியது என்பது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். நாங்கள் மகிழ்ச்சி பொங்க உங்களை வாழ்த்துகிறோம் ஐயா. ஏனெனில் உங்களை போன்று சாதாரணமாக தனக்காக மாத்திரம் படித்து கொண்டு இல்லாமல் ஒரு சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் உங்களுடைய சமூகம் சார்ந்து மலைய கல்வி சார்ந்து நீங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீர்கள். அதே நேரத்தில் சிறுபான்மை சமூகங்களுடைய கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் எத்தனை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அது சார்ந்தவர்களை பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கிறீர்கள். அவர்களை தோற்றுவிப்பதற்காக அல்லது புதியவர்களாக அவர்களை இந்த தேசத்தில் உருவாக்குவதற்காக நீங்கள் எடுத்த பணிகள் அளப்பரியதாக இருக்கின்றன. எனவே உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று நாங்கள் நாட்டு மக்கள் சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் இந்த அழைப்புக்கும் மிக நன்றி. ஏனென்றால் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நான் செய்ததே கிடையாது, சரிதானே? இவ்வளோ ஒரு உணர்வான ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நீங்கள் இதை இந்த அளவுக்கு என்னை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள், அதுவும் மிக மிக
நான் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் வந்தேன். என்ன தேக்கம்? சாதாரணமாக இது போன்ற நேர்காணல்கள் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் வந்து ஆமாம், ஆனாவில் தொடங்கினால் அவர்கள் நம்ம எதுவுமே முன்னேற்பாடு இல்லாமல் பேசணும். ஆமாம். அதுதானே. இல்லை, எனக்கு கொஞ்சம் இந்த தொலைக்காட்சியில் பேசி பழக்கம் இருக்குது, அதனால சும்மா கேஷுவலாக பேசுறது. சரி சரி, நல்ல நன்றாக. அதோட உங்களை போன்றவர்களோடு உங்களுக்குள் ஒரு நகைச்சுவை திறன் ஒளிந்திருக்கிறது என்பதையும் நான் இருக்கு, நிறைய இருக்குது. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் உடனே நன்றி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி தோடு நிறைவேறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.